ரொம்ப 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 சிம்பிள். உங்க அஞ்சர பொட்டியில இருக்கிற வச்சே உங்க ஆண்மைய சரி பண்ணி விட்டுருவேன். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஒரு மாதுளம்பழத்த எடுத்துங்க. ஒரு கசகசாவ எடுத்துங்க. அதுல சில ஐட்டங்கள்லாம் கலங்க. ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு ஒரு மதனக்காம பால்ன்னு ஒண்ணு தயாரிங்க சார். இத தயாரிச்சு 48 நாள்ல உங்களோட ஆண்குறி 21 வயசுல புட்டுக்கிட்டு எந்திரிக்கலன்னு என்ன கேளுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருடைய ஆண்மை பிரச்சனையை உணவு முறைகள் மூலியமா என்னுடைய மதனக்காம பால் மட்டும் சரி பண்ணிருக்கு. அது என்ன சார் அந்த மதனக்காம பால் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு ஆணுக்கு சராசரியாக காலையில ஒரு ஆவரேஜா எரெக்ஷன் ஆக ஒரு 8 வாட்டி எரெக்ஷன் ஆகணும். காலையில 4:30 மணிக்கு ஆண்குறி எந்திரிச்சு நிக்கணும். அப்படி நிக்கலைனாக்கா, இது விக்கல அப்படின்னு அர்த்தம். அது நிக்கணும். சொல்ல போறீங்களா? அத வந்து அடுத்த ஒரு 2வது நாள் வகுப்பிலேயே உணவு முறைகளை குடுத்து, வெறும் அஞ்சர பெட்டியில இருக்கிற சீரகம், சோம்பு, காலையில எஞ்சி கடும்புகள் சுக்கு, நைட்டு கடுக்கா சாப்பிடணும், கவுளுரி நெடுப்பானும், ஓலை வீசி நடப்பானைங்கிற மாரி, நான் சொல்ற இந்த உணவு முறைகள்லாம் ஒரு 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா, உங்க ஆண்குறி அவ்வளோ எரக்ஷன். அதுக்கு ஒரு உதாரணம் மதனக்காம பால். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 21 வகையான உடற்பயிற்சிகள் குடுக்க போறேன். அது என்ன சார் உடற்பயிற்சிகள்? சார் நாங்கலாம் ஜிம் இருக்கு, கூகுள் யோகா இருக்கு. சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா, அடுத்த ஒரு 1 வருஷத்துல உங்க லைஃப்ங்கிறது கற்பனைக்கு எட்டாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையாக மாறும். நல்லா லிசன் பண்ணுங்க. கடைசி 15 நிமிஷத்துல எல்லாரும் கேள்விக்கு பதில் குடுக்குறேன். இப்ப நல்லா லிசன் பண்ணா போதும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. 21 வகையான உடல் பயிற்சிகள். சார் என்னுடைய பயிற்சியோட நோக்கமே உங்க இடுப்பையும், ஆண்குறியும் வஜ்ரமா மாத்தணும் சார். உங்க இடுப்பையும், ஆண்குறியும் வஜ்ரமா மாத்தணும். உங்க என்னுடைய குருநாதர் சொல்லுவார். நான் குருகுலத்துல இருந்தேன். கேரளாவுடைய ஒரு குருகுலத்துல இருந்தேன். "ஒரு யானைய முட்டி தள்ளும் அளவுக்கு உன்னுடைய ஆண்குறி பலமா இருக்கணும்பாரு." இப்போ ஒரு பூனைய முட்டி அளவுக்கு இருக்கா? ஒரு எலிய முட்டி அளவுக்கு இருக்கான்னா, இல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மத்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆண்குறிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஒரு ஆண்குறிய எப்படி சுத்தப்படுத்துவது? சார் துரோணர் வந்து துரோணர் குலத்துல பஞ்சபாண்டவர்கள் பொழுதன்னைக்கும் வில் எடுத்துட்டு வில்ல வச்சுக்கிட்டே இருக்கல. ஆயக்கலை 64 சொல்லிக் குடுத்தாரு. அதுல முதன்மையான கலை தாந்திரிக் கலை. ஆகவே என்னுடைய குருகுலத்துல நான் என்ன சொல்லி தரேன்னா, முதல் விஷயம் ஆண்குறி பராமரிப்பு. அந்தரங்க உறுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது எப்படி? அந்தரங்க உறுப்புகள்ல வியாதி வராம இருப்பது எப்படி? அந்தரங்க உறுப்பை வஜ்ரமா வச்சுக் கொள்வது எப்படி? அப்படிங்கிறது அந்த கிளாஸோட நோக்கம்.